இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நல்ல நிலத்தில் வசிப்பதற்கும் நல்ல இடங்களில் இருப்பதற்கும் யாருக்கு தான் பிடிக்காது? உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சுதந்திரமான ஒரு செழிப்பான பகுதியை உங்களுக்கு கொடுப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்து பகுதிகளிலும் தேவன் பாதுகாத்து வழி நடத்தினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நடத்துவார். செய்ய மாட்டுக்காங்க, எனக்கு இதை நடத்த மாட்டுக்காங்க சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்காதீங்க. ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்வது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த வருத்தமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போங்க. கொடுத்த மாதிரி எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அப்படியே அந்த வனாந்தரத்திலே விட்டு விடல. அந்த வனாந்தரத்தின் பாதையின் வழியா கூட இயேசுப்பா கடந்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை தான் வாக்களித்தபடி அந்த தேசத்தை கொடுத்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியே இருக்கிற சூழ்நிலையை உங்களை விட்டுவிட மாட்டார். ஜனங்களை வனாந்தரத்தில் விட்டுவிடலையோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்த நிலைமையிலேயே விட்டுவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை கட்டிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது எப்படி வனாந்தரத்தில் வழியாக நடத்தி சென்றாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்ப இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாகவே உங்களுடைய சூழ்நிலை வழியாகவே தேவன் ஒரு வறட்சி ஆற்றி உங்களுக்கு ஒரு செழிப்பை உண்டாக்குவார். எந்த காரியங்களும் முயற்சி எடுத்தாலும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் என்னால வளர்ச்சியே இல்லை, நான் இருந்த பகுதியிலே இருந்த இடத்திலே நான் இருக்கிறேன், எனக்கு மட்டும் எந்த செழிப்பும் உண்டாகலன்னு சொல்லி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு தேவன் செழிப்பை கட்டளையிடுவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வனாந்தரத்திலே விட்டு விடல. அந்த வனாந்தரத்தின் வழியாக தேவன் தான் வாக்கு கொடுத்த தேசத்திற்கு, கானான் தேசத்திற்கு, பாலத்தேனு ஓடுகிற அந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறாக செய்வார். எந்த காரியங்களில் சூழ்நிலையில் நிமித்தமாக நீங்க வறட்சியோடு இருக்கிறீங்களோ, என்னுடைய வருமானத்தில் வளர்ச்சி இல்ல, என்னுடைய குடும்பத்தில் வளர்ச்சி இல்ல, எனக்கு எந்த செழிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் வறட்சியற்று காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு வறட்சியெல்லாம் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்குவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்களித்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, அந்த செழிப்பான பகுதியை உங்களுக்கு காட்டுவார். கவலைப்படாதீங்க. எந்த காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக வைத்து தேவனுடைய ஒப்பு கொடுத்து நீங்க செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, உங்களுடைய சூழ்நிலை ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். துதிகளின் மாத்தியில் வாச செய்கிறவரை துதிக்கிற சோஸ்திருக்கிற ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, இந்த வேலையிலும் தக்கப்பனே யார் யார் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அந்த வறட்சியெல்லாம் மாற்றி ஒரு செழிப்பை என் தேவன் கட்டளையிடுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் செயல்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். நீங்க மகிமையான காரியங்களை செயல்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் இருந்து ஏசப்பா உங்களுடைய பாதைகளை காட்டினீரோ அதே போல ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உங்களுடைய பாதைகளை காட்டுவீராக ஜெபிக்கிறேன். செழிப்பான பாதைகளை கட்டளையிடுவீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.